ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் மக்களே, தமிழ்நாட்டு மக்களே, நாடு தேசம் உலகம் அனைத்திலும் வாழும் தமிழ்நாட்டு மக்களே, பார்த்தீர்களா? 50 ஆண்டு, 25 ஆண்டு, 30 ஆண்டு அப்படின்னு ஆண்டு இருந்ததை சித்தர்கள், மகான்கள், குருவுகள், ரிஷிகள் அவர்களும் ஈசனும் சேர்ந்து பார்த்து பொறுத்து இருந்தார்கள். அவர்கள் பார்த்து இருந்து 50 வருடமாக நடந்த செயல்கள் நல்லா இல்லை என்று தெரிஞ்சு சக்தி பிறந்த நாடு கெட்டு போயிடும் என்று நினைத்து இந்த மகான் சித்தர்கள் ஈசனும் ஒரு பிறவியை ஜோசப் விசை ஐயாவை படைத்து ஆட்சியில் இருந்து நாடை நல்முறைப்படுத்த வேண்டுமப்பா அப்படி என்று பல சக்திகள் அவரிடம் அணுகி துணிவும் தைரியமும் கொடுத்து ஆட்சியில் எத்தனையோ போராட்டத்தில் என்ன போராட்டம் பண்ணினாலும் என்ன கெடுதல் செய்தாலும் இதனுடைய பின் விளைவாக இருக்கக்கூடிய முன் பார்வையில் சித்தர்களும் ஈசனும் மனிதர்களாகவோ மற்றவர்களோ எதுவும் நடக்க முடியாது. இது சக்தி பிறந்த நாடே நன்றாக ஆகணும், மோசமாக போய்கொண்டு இருக்கின்றதுக்காக ஜோசப் விசை ஐயாவை ஆட்சியில் அமர வச்சு நிர்வாகம் நடக்கிறத பார்த்தீங்களா? எந்த கணக்கு வழக்கம் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆகையால் போக போக பொறுத்து இருந்து பாருங்கள். மக்கள் எதுவும் அவசரப்பட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டாம். எல்லா அறிவு ஆற்றலையும் ஆசன் கொடுத்துருவார். ஈசன் கொடுத்து எல்லா வேலையும் செய்ய சொல்வார். இப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு காட்டுக்குள் இருக்கின்றேன். இந்த அக்னி நட்சத்திர வெயில் அடித்தது, வேலி மரங்கள் எல்லாம் ஈரச்சத்து இல்லாமல் வெளுத்து போய் இருந்தது. இப்போ 2 மழை பெரும் மழையாக பெய்ந்தது. அந்த மலையில் வேலிக்கருவை பூரா பச்சை பசேர் என்று தலைஞ்சு விட்டது. அப்போது அந்த மலையினுடைய நீர் சத்து பூமியில் இல்லை. உடனே இந்த வேலிக்கருவை இழுத்துருது. அப்புறம் எப்படி நீர் சத்து பூமியில் இருக்கும்? நல்லா குளிராக இருக்கும். அதனால்தான் வறட்சியாக நம்ம தமிழ்நாடு இருக்கிறது. இதை முதல்ல ஒரு உத்தரவு கொடுத்தாங்க, வேலிக்கருவியை ஒழிக்கணும்னு. அதற்கு தீய செயலாகப்பட்ட ஆத்மாக்களும் சேர்ந்து வேண்டாம் என்று அதற்கு எதிர்ப்பு. நம்ம தமிழ்நாட்டில் நல்லது செய்யப்போனால் எதிர்ப்பு, தீய செயல்கள் பாதிக்கு பாதி இருக்குது. ஆகையினால் அந்த தீய செயல்கள்லாம் இங்கே நடக்காது. நன்றாக ரொம்ப தீவிரமாக இந்த விசையினுடைய ஐயா ஆயுள் இருக்க வரைக்கும் ஆட்சி இதுதான். எந்த ஆட்சியும் வர முடியாது. வந்தாலும் தோல்வியற்று தான் போக முடியும். இல்லை, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இனிமேல். இவர் செய்யக்கூடிய செய்கையில் மக்கள் ஒரே பக்கம் ஒன்றாக இருப்பார்கள். இது உத்தமம். சகோதர சகோதரிகளே, ஆத்மாக்களே, இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க லைட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னுடைய முகவரியும் என்னுடைய ஃபோன் நம்பரும் தருகின்றேன். இது பாருங்கள். சில விவரங்கள் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரே ஒரு விவரம், ஐயா முதலமைச்சர் ஜோசப் விசை ஐயாவிடம் நேரடியாக நான் சந்தித்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும். அது தெய்வீக சூட்சமான வார்த்தை. அது ஒன்று மட்டும் பண்ணணும். அதை மந்திரிகள், வேட்பாளர்கள், சட்டசபையில் உள்ளவர்கள் அனைவரும் ஐயா மந்திரியும் சேர்ந்து இந்த பதிவு யூடியூப்பை பார்த்து
எனக்கு பதில் கொடுத்து ஐயாவை அணுகவிட்டால் மெயினான சூட்சமமான வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நான் பேச வேண்டும். ஆத்ம நமஸ்காரம். ரொம்ப நன்றி. பொறுத்திருந்து பாருங்கள்.